இன்றைக்கி 12:30 அனௌன்ஸ்மெண்ட்டு வந்ததுக்கப்புறம். பட் ஐ ஸ்டில் லவ் மை டார்லிங் கோவை சரளம்மா அண்ட் எவ்ரி ஒன். எல்லாரும் நான் தனிப்பட்ட ரீதியில் அவரோட ரசிகராக, அவரோட நண்பராக, அவரோட படங்கள் பார்க்குற ஒரு பார்வையாளராக, டிக்கெட் வாங்கி பார்க்குற ஒரு மக்களில் ஒருத்தனா, ஓட்டு போடுற ஒரு வாக்காளராக, எல்லா வகையிலையும் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அவர் புது கட்சி தொடங்கி அவர் களம் இறங்கியிருக்காரு. சினிமா விட்டுட்டு இப்போ அரசியல் இறங்கியிருக்காருன்னா அது முக்கியமான முடிவு, பெரிய முடிவு. அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். I wish him all the very best. All positive and good energy should be there with him. Thank you. ஆமாடா, ரெக்கார்டு இது நல்லா வந்துட்டோம் சார். பின்னாடி சேனல் இருக்குங்களா, இப்போ பேசி சைடு வந்து ஹலோ, बस यार क्या और लाइक रन பண்ணுங்க. சரி பாய் கனெக்ட் பண்ணுறேன் வந்துருங்க. போயிட்டு வந்து வரலையா ஹலோ ரிமோட்டில் எடுத்துருங்க, ஸ்டார்ட்டில் இருக்காங்க. அதனால் ஒரு நிமிஷம் லைனில் ரிமோட் எடுங்க. வருதா? இல்லை நீங்கள் முன்னாடி வழிகாட்ட முடியும். மேடம் சார் பின்னாடி வாங்க, வருகிறீங்க நீங்கள் நல்லா செய்யலாம். அதெல்லாம் ஒன்று இல்லை.
டைம் ஆயிடுச்சுல. அதுதானே நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் என்ன இன்னமும் ஏமாத்திட்டு இந்த வருஷம் ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் நீங்க பார்த்த மாதிரியே பார்த்த மாதிரியே தேங்க்யூ. கண்டிப்பா வரும். கண்டிப்பா இல்ல நம்ம கிட்ட லைட் இருக்கு போட்டுக்கலாம். போட்டாங்க லைட் போதுறாங்க லைட். சாரிங்க ஓகேவா அம்மா வந்தன்ற யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கலாம். பாதி போடணுமா? அப்படியே ஃபோட்டோ மட்டும் தான் இங்கே லுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்கேண்ணா. சரிப்பா. கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுக்கல. மார்னிங் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. கொஞ்சம் பின்னாடி சரி அப்படியே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அன்பின் இறைவா, இந்த உணவை நிறைவாக ஆற்றுகிறது. அற்புதங்களை செய்யும் அன்பின் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் தமிழகத்திற்குரிய முன்னணி நடிகர்கள், தமிழகத்துடைய கிராம மக்களுடைய கண்களை பெற்றோரும் இன்பார்டன் அவருடைய பிறந்த நாளிலே இறைவா அவர்களை இறைவாக ஆக்குகிறது. அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர் இணைய நண்பர்கள்
ஆசீர்வாதத்தோடு ஜெபிக்கிறோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாமல் தீமையை விரும்பி விடுவித்தவர்களும் ஆமென். வாழ்க. ஆண்டவர் உடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தந்தைக்கோ மகனுக்கோ தூய ஆவியாருக்கோ மாற்றுவை உண்டாவதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நீயே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கீழே பாருங்க, கீழே சாப்பிட்டு ஆளு பார்த்து பார்த்து கீழே பார்த்து கீழே பாருமா, கீழே பாருமா. பின்னாடி வந்து யாரும் என்னாச்சு? என்னாச்சு? அழுவா. தண்ணி குடி. சரி 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 சரி. மேடம் 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 தண்ணி கொடுங்க. தண்ணி நல்ல தண்ணியா? ஆமாண்ணா வேணவா? சரி சரி சரி. ஓகே ஓகே அழுவாது. ஓகே 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 அழுவாது. ஓகே சாப்பிடு. நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூமா. வீட்டில் நல்லா இருக்கு. அப்பா உட்கார். நல்லா இருக்கீங்களா? சாப்பிடு. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகத்தோ நல்ல பேரு ரொம்ப நன்றி. வாங்க.
ஐயோ தேங்க்யூ. தூங்குறாங்களா? இல்லையா இருப்பாரு. ஆமாம் மார்னிங்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வருஷம் பார்த்து சாப்பிட்டு உங்களை வேணுமா? ஆ வேணாம். நான் உங்களை பார்த்ததே நான் சாப்பிட்ட மாதிரி பெஸ்ட் வேணும். நல்லா இருக்கு. அங்க போய் அங்க போயிடுங்க. கொஞ்சம் டவுன் பண்ணிடுங்க. ஆனா இங்க பாருங்க. மைக் போட்டு போங்க ஐயா. முதல்ல நில்லுங்கம்மா, அப்படியே நில்லுங்கம்மா. போன் கொடுங்க, போன் கொடுங்க. இல்ல அவங்களுக்கு கொடுக்க போன்ல எடுத்து கொடுத்துரு. போங்க போங்க சிஸ்டர் போங்க. நில்லுங்க, பக்கத்துல நில்லுங்க. பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஓகே ஓகே. கச்சிரும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதுல அந்த மாதிரி ஓகே ஓகே. யாரும் சர்ச்சுக்குள்ள வராது. ஓகே. இதுக்கு பார்ப்பேன். உடம்ப பார்த்து மற்றவங்க சாப்பாடு சாப்பாடு இல்லையா? தேங்க்யூங்க. என்ன சொல்கிறது, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட 48வது பிறந்த நாள். வழக்கம் போல் ஒவ்வொரு வருடமும் எத்தனை வருஷம் நான் கணக்கு எண்ணிக்கை இல்லை, ஒவ்வொரு வருஷமும் இங்கிட்டு வந்து பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்கி, சிஸ்டரோட ஆசீர்வாதம் வாங்கி, பெரியவர்கள் ஓல்டேஜ் ஹோம் ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் முதல்ல அப்பா அம்மா ஆசீர்வாதம் வீட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடவுளாக பார்க்குற நான் இந்த தெய்வங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அது பெரிய விஷயம் இல்லை, எல்லோரும் பண்ணுறது தான் உணவு கொடுக்குறது. அது போல் நான் வந்து எப்போவுமே ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு வழக்கம். எப்போவுமே சர்ச்சுக்கு போயிட்டு அடுத்த வேலைகள் தொடங்குவேன். நான் படித்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல், படித்தது ஒரு கிறிஸ்டின் காலேஜ். ஒரு அஃபினிட்டி இருக்குது, ஏதோ ஒன்று அவர் வழி நடத்துகிறாருன்றது எப்போவுமே எனக்கு வாழ்நாள் போல இருக்குது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் அ பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் அகெயின் அனதர் பர்த்டே ஃபார் மீ. யா. சரிங்க, உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட பேசுகிறீங்க. முக்கிய அறிவிப்பு இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கா? 12:30 1 o'clock உங்களுக்கு நான் நல்ல செய்தி சொல்கிறேன். மொத்த தாய்மார்களும் அம்மாக்களும் அப்பாக்களும் நான் எங்கிட்டு போனாலும் படப்பிடிப்பு கடந்த எத்தனை வருஷம் தெரியாது, ஆனால் கடந்த ஒரு வருஷமாக நான் எங்கிட்டு போனாலும் வந்து இப்போ டிவி பார்க்குற எல்லா அம்மாக்களும் அப்பாக்களும் கேட்ட அந்த விஷயந்தான், எப்போ தம்பி உன் கல்யாணம், எப்போ எனக்கு சேலை வரப்போகுது, எப்போ எனக்கு வேட்டி சட்டை வரப்போகுதுன்னு அவங்க வீட்டு பிள்ளையாக என்னை கேட்கும்போது எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி 12:30 மணிக்கு நான் சொல்கிறேன். அதே போல் ஒரு நற்செய்தி என்னென்னா, வந்துட்டோம், 9 வருஷம் தாண்டியாச்சு, இன்னும் 2 மாத காலகட்டம் தான் வந்துடும். நான் ஏன் வந்து யாராவன் எதுக்கு இவன் 9 வருஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கான் நடிகர் சங்கத்தை பற்றி, இன்னும் 2 மாதம் காலகட்டம்ன்றான், என்ன தாமதம், எதுக்கு என்ன மாதிரி பில்டிங் கட்டுறான் அப்படின்ற ஒரு எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் வந்து அன்றைக்கி நீங்கள் அந்த கட்டடத்துக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும். எல்லாரோட உழைப்பு, இந்த நாங்கள் கடந்த 9 வருஷமாக நாஜர் தலைமையில் அத்தனை பேரும் உழைச்ச உழைப்பு, முக்கியமாக சொல்ல போனால் கார்த்தியோட உழைப்பு, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. பூச்சி சாருக்கும் வார்த்தையால் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அது சார், கருணாசு, எல்லாரும் செயற்குழு உறுப்பினர்கள், என்னென்னா எல்லோரும் ஒரே குடும்பம் மாதிரி 9 வருஷமாக இருந்தோம். அது வாழ்க்கையில் அரசியலில் கூட அந்த மாதிரி ஒற்றுமை கிடைக்காது. யாரோ பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, வேறு கட்சியில் சேர்ந்துருவாங்க, இல்லை முதுகில் குத்துவாங்க. ஆனால் இந்த 29 பேர் எங்களோட அணி வந்து 9 வருஷமாக ஒரே மாற்று கருத்து இல்லாமல் ஒரே மனநிலை, மற்றவங்க நல்லது செய்யணும், அந்த கட்டடம் வரணும் அப்படின்றது போகிறது வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியம். இன்னொரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கிடச்சிச்சு. இன்றைக்கி என் டார்லிங் சரளாம்மா, கோவை சரளாம்மா கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 12:30 அனௌன்ஸ்மெண்ட்டு வந்ததுக்கப்புறம், பட் ஐ ஸ்டில் லவ் மை டார்லிங் கோவை சரளாம்மா அண்ட் எவ்ரி ஒன். அம்மாக்கள் அப்பாக்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த வருடமே எனக்கு கல்யாணம் நடக்கும். நடிகர் ரஜினிகாந்தோட 50 ஆண்டு வந்து ஏதாவது நடிகர் சங்க சார்பில் அவருக்கு எதுவும் விழா எதுவும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம்? முக்கியமாக வந்து ஒரு 50 வருடம் வந்து ஒரு நடிகர் நீடித்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது வந்து ஒரு உலக சாதனைன்னு நான் சொல்லுவேன். இப்போ எல்லா இந்த துறையிலையும், இந்த சினிமா துறையில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. ஆனால் 50 வருட காலமாக இப்போது கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைக்கிறாருன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த மேதாவிக்கு வந்து கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி, ஏன்னா எல்லோரும் கட்டட வேலைகளில் இருக்கும், அதே போல் கண்டிப்பாக அவருக்கு ஒரு விழா நடத்தணுன்றது உணர்வு இருக்குது. அது பரிசீலனைக்கு போயிருக்கு. என்ன படம் சார்? இப்போது வந்து இப்போ தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு டைட்டில் ரிலீஸ் பண்ணோம், மகுடம். இனிமேல் விஷால் 35 பேர் இல்லை, அந்த அடுத்த படம் பேர் வந்து மகுடம், தமிழில் மக்குடம், அதுக்கு பேர் கிரீடம், ஆக்சுவலாக க்ரௌன். ஸோ ஒரு முக்கியமான திரைப்படமாக எனக்கு அமையும் நான் நம்புகிறேன் என் சினிமா பயணத்தில். ஸோ 22 இயர்ஸ் இந்த வருஷத்தோட. ஸோ யா, இட் வில் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். மகுடம் வந்து கண்டிப்பாக தோல் தட்டி தலை நிமிர்ந்து சொல்லுவேன், இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல படமாக வரும். நடிகர் விஜய் வந்து கடைசி படம் அறிவிச்சிருக்காரு. அவர் ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு அவருக்கு ஏதோ நடிகர் சங்க சார்பில் ஏதாவது இல்லை, அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும். நான் தனிப்பட்ட ரீதியில் அவரோட ரசிகராக, அவரோட நண்பராக, அவரோட படங்கள் பார்க்குற ஒரு பார்வையாளராக, டிக்கெட் வாங்கி பார்க்குற ஒரு மக்களில் ஒருத்தனா, ஓட்டு போடுற ஒரு வாக்காளராக, எல்லா வகையிலையும் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அவர் புது கட்சி தொடங்கி அவர் களம் இறங்கியிருக்காரு. சினிமா விட்டுட்டு இப்போ அரசியல் இறங்கியிருக்காருன்னா அது முக்கியமான முடிவு, பெரிய முடிவு. அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். I wish him all the very best, all positive and good energy.